பல ஆண்டுகளாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய சினிமாவையே தன் அழகாலும் நடிப்பாலும் கட்டி போட்டு வைத்திருப்பவர் த்ரிஷா. கில்லி, விண்ணை தாண்டி வருவாயா, 96, பொன்னியின் செல்வன், லியோ, கருப்பு என இவர் தொட்டதெல்லாம் ஹிட் தான். பாக்ஸ் ஆபீஸில் த்ரிஷாவின் படங்கள் எவ்வளவு சலசலப்பை ஏற்படுத்துகிறதோ அதே அளவு அவரது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப பின்னணி மற்றும் அவர் இந்த இடத்திற்கு வர காரணமாய் இருந்த மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் ரசிகர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆர்வம் உண்டு. த்ரிஷாவின் முழு குடும்ப பின்னணியை பற்றி இப்போது பார்ப்போம். த்ரிஷா 1983 மே 4 சென்னையில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பாலக்காடு ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். த்ரிஷா சிறிய குழந்தையாக இருக்கும்போதே அவரது தந்தை கிருஷ்ணன் இறந்துவிட்டார். அதன் பிறகு த்ரிஷாவை வளர்த்து அவர் நினைத்த இலக்குகளை அடைய முழு உறுதுணையாக இருந்தவர் அவரது தாய் உமா கிருஷ்ணன் தான். த்ரிஷாவின் வாழ்க்கையில் மிக முக்கிய தூணாக இருக்கும் உமா கிருஷ்ணன் அவர் ஒரு மாணவியாக, மாடலாக இருந்து இன்று ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தது வரை எல்லாவற்றிலும் த்ரிஷாவுக்கு பக்கபலமாக நின்றுள்ளார். த்ரிஷாவுக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என யாரும் இல்லை. அவர் தனது பெற்றோரின் ஒரே செல்ல மகள் ஆவார். மற்ற பிரபலங்களைப் போல த்ரிஷா தன் குடும்பத்தை அதிகம் மீடியாக்களுக்கு முன்னால் கொண்டு வந்ததில்லை. எப்போதாவது ஒரு முறை மட்டுமே தன் குடும்பத்தை பற்றி பேசுவார். மற்றபடி தன் தனிப்பட்ட வாழ்க்கையை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார். பாரம்பரியமிக்க பாலக்காடு ஐயர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த த்ரிஷா தனக்கு வீட்டில் சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம், கல்வி மற்றும் குடும்பத்தின் சப்போர்ட் தான் சினிமா துறையின் சவால்களை சமாளிக்க உதவியதாக கூறுகிறார். பாரம்பரிய விழுமியங்கள் மற்றும் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் என இரண்டையும் சமமாக பின்பற்றி வருகிறார் த்ரிஷா. த்ரிஷாவின் திருமண வாழ்க்கை மற்றும் காதல் கதைகள் எப்போதுமே மீடியாக்களுக்கு செம தீனிதான். கடந்த 2015 தொழிலதிபரும் தயாரிப்பாளருமான வருண் மணியனுடன் த்ரிஷாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனால் சில பல காரணங்களால் அந்த நிச்சயம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. நடிகர் ராணா மற்றும் த்ரிஷாவின் காதல் கதை தென்னிந்தியாவில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. நீண்ட வருட நண்பர்களான இவர்கள் இருவரும் சில காலம் காதலித்து வந்தனர். பின்னர் இது குறித்து காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில் பேசிய ராணா, நாங்கள் இருவரும் மிக நெருக்கமாக இருந்தோம், அது நீண்டகால காதலாக மாறவில்லை என்று ஓப்பனாக ஒப்புக்கொண்டார். நடிகர் மற்றும் தற்போதைய தமிழக முதலமைச்சருமான விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையே இருக்கும் நட்பு எப்போதுமே கோலிவுட்டின் ஹாட் டாபிக். இவர்களின் ஆன்ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியும் லியோ படத்தில் மீண்டும் இணைந்ததும் அடிக்கடி பொது நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தோன்றுவதும் பல வதந்திகளுக்கு வித்திட்டது. இருப்பினும் தாங்கள் இருவரும் நீண்டகால சக ஊழியர்கள் மற்றும் நல்ல நண்பர்கள் என்றே அவர்கள் கூறி வருகின்றனர். தற்போது RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யாவுடன் கருப்பு படத்தில் த்ரிஷா நடித்துள்ளார். தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னதான் வதந்திகள் வந்தாலும் த்ரிஷா தன் முழு கவனத்தையும் கரியரில் மட்டுமே செலுத்தி வருகிறார்.